அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய உரையாடலுக்கு வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு நபி தோழர் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லா அவங்களோட வாழ்க்கைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க பகிர்ந்த தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வாலைக்கும் சலாம். ஆமா, ஜாபிர் ரலியல்லா அவங்களோட வாழ்க்கை அது ஒரு அசாதாரணமான மன உறுதி, ஆழமான ஈமான், குறிப்பா நபி ஸல்லல்லாஹு கூட அவருக்கு இருந்த அந்த நெருக்கம், இதெல்லாம் காட்டுற ஒரு சிறந்த பதிவு. அவர் நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு இல்லையா? ஓ ஆமா, 1500க்கும் மேல. முக்கியமான அறிவிப்பாளர்கள்ல ஒருத்தர். ஆனா இவ்ளோ ஹதீஸ் சொன்ன அந்த மனுஷனோட சொந்த வாழ்க்கை, அவர் பட்ட கஷ்டங்கள், அது நிறைய பேருக்கு அவ்வளவா தெரியாது. அதுதான் உண்மை. அது சரிதான். அவரோட சின்ன வயசு, குடும்பத்தோட தியாகம், அவருக்கு கிடைச்ச அந்த ஆதரவு, இதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. வெறும் ஹதீஸ் அறிவிப்பாளருங்கிறத தாண்டி அந்த மனுஷனை புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். சரி, எங்க ஆரம்பிக்கலாம்? அவனோட குடும்ப பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பா அவங்க அப்பா அப்துல்லா இப்னு ஹராம் ரதியல்லா அவங்களோட வீரமரணம். அது ஜாபிர் ரதியல்லா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை. அது எப்படி அவரை உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம். சரி, ஜாபிர் ரதியல்லா மதீனால பனூ ஸலமா கோத்திரம். இந்த கோத்திரம் இறைபக்திக்கு பெயர் போனது இல்லையா? ஆமா, அன்சாரி கோத்திரங்கள்ல ஒன்னு. அவங்க தந்தை அப்துல்லா இப்னு ஹராம் ரதியல்லா அந்த கோத்திரத்தோட முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தர். அவர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவரா? ஆமா, ரொம்ப ஆரம்பத்துல. முதல் அகபா உடன்படிக்கை நடந்துச்சே மக்காவுல. ஆமா ஆமா, அந்த 12 பேரு. கரெக்ட், அந்த 12 பேர்ல இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்ல, ஜாபிரோட அம்மா நுசைபா, அவரோட சகோதரிகள், சில அறிவிப்புல 7, சிலதுல 9ன்னு வருது. அப்புறம் சின்ன வயசு ஜாபிர். மொத்த குடும்பமும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இது அந்த காலத்துல சாதாரண விஷயம் இல்ல. ஜாபிருக்கு அப்போ சின்ன வயசு. முஸாஃப் இப்னு உமைர் ரதியல்லா அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டாரு போல. ஆமா, மதீனாவுக்கு முதல் தூதரா வந்தவங்க அவங்கதான். இன்னொரு விஷயம், அவரோட தாய் மாமன் அம்மர் இப்னுல் ஜம்முஹ் ரதியல்லா அவரும் பனூ ஸல்லமா தலைவர். அவர் கொஞ்சம் தயங்கினார் ஆரம்பத்துல. ஆனா அப்புறம் ஏத்துக்கிட்டு சிலையெல்லாம் உடைச்சாரே. அதேதான், இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஜாபிர் வளர்றாரு. அப்போ அவங்க அப்பா அவரை 2வது அகபா உடன்படிக்கைக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னீங்களே. ஆமா, இது ரொம்ப முக்கியம். அப்போ ஜாபிருக்கு ஒரு 14, 15 வயசு இருக்கலாம். அங்க இருந்த 72 அன்சாரிகள்லயே அவர்தான் சின்ன பையன். அந்த உடன்படிக்கை ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இல்லையா? நிச்சயமா. நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு முழு பாதுகாப்பு, விசுவாசம்னு சத்தியம் செஞ்சாங்க. அந்த சின்ன வயசுலயே ஜாபிரும் நபி ஸல்லல்லாஹு கையில கை வச்சு பயா செஞ்சார். பாருங்க, எவ்ளோ ஆழமா ஆரம்பத்திலேயே அந்த ஈடுபாடு வந்திருக்கு. அப்புறம் பதர் போர் வருது. அப்பவும் சின்ன வயசுதான், போருக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். ஆமா, ஆனா தந்தை சொன்னாங்க, நீ இங்க தங்கிக்கோ, உன் அம்மா சகோதரிகளை பாத்துக்கோன்னு. அதனால மதீனாலேயே தங்கிட்டாரு. ஆனா உஹத் போர் அது எல்லாத்தையும் மாத்திடுச்சு. ஆமா, அந்த போருக்கு முந்தின ராத்திரி அது ரொம்ப உருக்கமான ஒரு உரையாடல். ஜாபிரே சொல்றாங்க, எங்க அப்பா என்ன தனியா கூப்பிட்டு, மகனே, நாளைக்கு கொல்லப்படுறவங்கள்ல நான் முதல்ல இருப்பேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், உள்ளுணர்வா? அல்லாவுக்கு தான் தெரியும், ஆனா அது நடந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க, நபி அவங்கள தவிர எனக்கு உன்னை விட பிரியமானவங்க யாரும் இல்ல. எனக்கு கடன் இருக்கு, நான் போயிட்டா அதை தீர்த்துடு, உன் சகோதரிகளை நல்லா பாத்துக்கோ. எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு அன்பு நபி மேல. அடுத்த நாள் உஹத்ல அவங்க தந்தை அப்துல்லா இப்னு ஹராம் ரதியல்லா தான் முதல் ஷஹீத். எதிரிகளால உடல் ரொம்ப சிதைக்கப்பட்டு. யா அல்லாஹ், ஜாபிர் எப்படி தாங்கிக்கிட்டாரு? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. போர்க்களத்துல தந்தையோட உடலை பார்க்க ஓடுனாங்க, மத்தவங்க தடுக்க. நபிசல் தடுத்தாங்களா? இல்ல, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவரை விடுங்க பாக்கட்டோன்னு. ஜாபேர் போய் பார்த்து அழுதாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த போர்க்களத்துல அவ்வளவு கலேபரத்துல ஒரு தனி நபரோட துக்கத்துக்கு நபி கொடுத்த முக்கியத்துவம். அவங்க அத்தையும் அழுதாங்கன்னு வருது. ஆமா, ஃபாத்திமா பின்த் அம்ர். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க அழுதாலும் அழாட்டாலும் வானவர்கள் அவரோட ஆன்மாவை சூழ்ந்துகிட்டே இருந்தாங்க, அது வானத்துக்கு போற வரைக்கும்னு. இது எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க. அடக்கம் செய்யும்போது கூட நபிசல்லா ஒரு விஷயம் செஞ்சாங்களே. ஆமா, அப்துல்லா இப்னு ஹராம் ரதியல்லா அவங்களையும் அவங்களோட நெருங்கிய நண்பர் மைத்துனர் அம்ர் இப்னுல் ஜமுஹ் ரதியல்லா அவங்களும் உஹுதுல ஷஹீத். 2 பேரையும் ஒரே கபர்ல அடக்கம் செஞ்சாங்க. அவங்களோட தியாகத்தை கௌரவிச்சாங்க. இப்போ ஜாபேரோட நிலைமை ரொம்ப கஷ்டம். வயசு 17 இருக்கும், தந்தை இல்ல, துக்கம், கடன், பல சகோதரிகள். ஆமா, இவ்ளோ சுமை அந்த சின்ன வயசுல. இந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தனிப்பட்ட கவனிப்பு ரொம்ப முக்கியமா தெரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஜாபிர பாக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சோகமா இருந்ததை கவனிச்சு, ஆமா, ஜாபிரே, ஏன் இப்படி உடைஞ்ச மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டாங்க.
எவ்ளோ நுட்பமான கவனிப்பு. ஜாபிர் தன் நிலைமையை சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் சாதாரணமானதில்ல. உங்க அப்பாவை பத்தி ஒன்னு சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு, அல்லாஹ் மத்தவங்க கிட்ட திரைக்கு பின்னால வந்து பேசுவான். ஆனா உங்க அப்பா கிட்ட எந்த திரையும் இல்லாம நேருக்கு நேரா பேசினான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இது எவ்ளோ பெரிய விஷயம். அல்லாஹ் கேட்டானா, என் அடியானே என்ன வேணும் கேளுன்னு. அதுக்கு அப்துல்லார் அலி சொன்னாங்களாம், யா அல்லாஹ் திரும்ப உலகத்துக்கு அனுப்பு, மறுபடியும் உன் பாதையில கொல்லப்படணும். மரணத்துக்கு பிறகும் அந்த ஆசை. இங்க கிடைச்ச பாக்கியத்தை பின்னால இருக்கிறவங்களுக்கு சொல்லிருன்னு கேட்டாங்களாம். அப்போதான் அந்த ஆயத்து இறங்குச்சு இல்லையா? ஆமா, சூரத்து ஆல இம்ரான் 169, 171. அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என எண்ணாதீர்கள்னு. இது ஜாபிரோட துக்கத்துக்கு ஒரு பெரிய மருந்தா இருந்துச்சு. அப்போ ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னு ஒரு பெருமையும் ஆறுதலும் கிடைச்சது. ஆனா இந்த கடன் பிரச்சனை அது அப்படியே தானே இருந்துச்சு. கடன் கொடுத்தவங்க நெருக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஒரு யூதர். அப்போதான் அந்த பேரிச்சம்பழ அற்புதம். ஜாபிர் நபிசலன் கிட்ட போனாங்க. நபிசல்ல என்ன செஞ்சாங்க? அவங்க சொன்னாங்க, தோட்டத்துக்கு போ, பழத்தை அறுவடை செஞ்சு தனித்தனியா பிரிச்சு வை, அப்புறம் என்ன கூப்பிடுன்னு. ஜாபிர் செஞ்சாங்க. நபிசலன் வந்து அந்த குவியலுக்கு பரக்கத் செய்ய துவா செஞ்சாங்க. இப்போ எல்லாருக்கும் அளந்து கொடுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜாப்ரே சொல்றாங்க, எல்லா கடனையும் தீர்த்தேன். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, பழம் அப்படியே இருந்துச்சு, ஒன்னு கூட குறையல. இது வெறும் கடன் தீர்ந்ததில்ல, இது அல்லாவின் உதவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கரிசனம். ஜாபேருக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்திருக்கோம். சரி, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா, அதுவும் பாருங்க எவ்ளோ பொறுப்பா யோசிச்சிருக்காங்க. சகோதரிகளை பாத்துக்கணுமேன்னு வயசுல மூத்த, அனுபவம் உள்ள விதவையான சுஹைமா பின்த் மஸ்ஊத் அவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. இளம் பெண்ண கல்யாணம் பண்ணாம? ஆமா, குடும்ப சூழலுக்கு ஏத்தா மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கேட்டு நல்லா செஞ்சீங்கன்னு பாராட்டினாங்க. உஹுதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்தாங்க இல்லையா? ஆமா, கிட்டத்தட்ட 19 போர்கள்ல கலந்துக்கிட்டாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட்டு பிரியவே இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. இந்த நெருக்கத்தினால தான் நிறைய அற்புதங்களை நேர்ல பார்த்தாங்க. ஓஹோ, அதனாலதான் அவங்க அறிவிப்புல அற்புதங்கள் அதிகமா வருதா? அதுவும் ஒரு காரணம். அல்லாஹ் வந்து அந்த அனாதைக்கு, கஷ்டத்துல இருந்தவருக்கு நபிசலன் மூலமா செஞ்ச உதவிகள், அற்புதங்கள் அதிகம். அது வெறும் பவர் காட்டுறதுக்கு இல்ல, அது ஜாபிர் மேல காட்டப்பட்ட கருணை, ஆதரவு. அந்த ஒட்டக சம்பவம் அது எப்படி? ஒரு பயணம் போறாங்க. ஜாபிருடைய ஒட்டகம் ரொம்ப டயர்டா மெதுவா போகுது. நபிசல்லம் பின்னாடி வராங்க. பாத்துட்டு என்ன ஜாபிர்னு கேட்டு ஒரு குச்சியால தட்டி துவா செஞ்சாங்க. உடனே ஸ்பீட் ஆயிருச்சா? பயங்கர ஸ்பீடு, மத்த ஒட்டகத்தையெல்லாம் முந்திடுச்சு. அப்புறம் நபிசல்லம் விளையாட்டுக்கு கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துடுறீங்களான்னு. ஜாபிர் தயங்குனாரா? ஆனா நபிசல்லம் வற்புறுத்தி ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், இத வித்துடுங்கன்னு கேட்டாங்களாம். ஜாபிர் சொல்றாங்க, அன்னைக்கு மட்டும் எனக்காக 25 தடவை நபிசல்லம் பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு. சுபஹானல்லாஹ், உறவோட அழகு. அப்புறம் மதீனா போனதும் காசு கொடுத்து ஒட்டகத்தை வாங்கிட்டாங்க. ஜாபிர் போகும்போது திரும்ப கூப்பிட்டு, ஜாபிர், நான் ஒட்டகத்தை எடுத்துப்பேன்னு நினைச்சீங்களா? இந்த காசும் உங்களுக்கே, ஒட்டகமும் உங்களுக்கேன்னு ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. தாராளம், அதே சமயம் தேவை அறிந்து உதவுறது. அந்த பணம் ரொம்ப காலம் பறக்கத்தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா, பல வருஷம் கழிச்சும் அந்த பணத்தோட பறக்கத் இன்னும் இருக்குன்னு சொன்னதா வருது. அடுத்து அகழிப்போர் அற்புதம், அது இன்னும் பெருசு. அது ரொம்ப முக்கியமான சூழல். அகழி தோண்டும் போது பயங்கர பசி. நபிசல் வயித்துல கல்லு கட்டி இருக்கிறத ஜாபிர் பாத்துட்டாங்க. மனசு கஷ்டமா இருக்கும். உடனே வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொல்லி சின்ன ஆடு, கொஞ்சம் மாவு அத வச்சு சமைக்க சொல்றாங்க. சமைச்சிட்டு நபிசல் கிட்ட மட்டும் போய் ரகசியமா, அல்லாவின் தூதரே, கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, நீங்களும் கூட 2 பேரும் வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நபிசல் அவங்க என்ன பண்ணாங்க? அங்க அகழி தோண்டின 1000 பேரையும் பார்த்து, மக்களே, ஜாபிர் விருந்து வச்சிருக்காரு, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க. ஜாபிருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா பாருங்க, அற்புதம் நடந்துச்சு. நபி ஸல்லா வீட்டுக்கு வந்து அந்த சின்ன பாத்திரத்துல கைய வச்சு பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. அப்புறம் அவங்களே கையால ரொட்டிய பிச்சு கறிய எடுத்து 1000 பேருக்கும் கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்களா? வயிறார சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த பாத்திரத்துல சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. நபி சொன்னாங்க, இத நீங்களும் சாப்பிடுங்க, மத்தவங்களுக்கும் கொடுங்க, மக்கள் பசியில இருக்காங்கன்னு. இது வெறும் அற்புதம் இல்ல, இது தலைமைத்துவம், கரிசனம், நம்பிக்கை எல்லாம் காட்டுது. ஹுதைபியால நடந்த தண்ணீர் அற்புதமும் ஜாபிர் பார்த்தாங்கல்ல? ஆமா, 1400 பேர். தண்ணி இல்ல. நபி கொஞ்சம் தண்ணியில உழு செஞ்சு
கைய பாத்திரத்துல வச்சதும் விரல்ல இருந்து தண்ணி ஊத்து மாதிரி வந்துச்சு. ஜாபிர் சொல்றாங்களே, நான் வயிறு முட்டை குடிச்சேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு பறக்க தீராதுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அனுபவம் ஈமான எவ்வளவு அதிகமாக்கும். பிற்காலத்துல ஹஜ்ஜத்துல் வதா பத்தி ரொம்ப விவரமா சொன்னது இவர்தானே? ஆமா, இறுதி ஹஜ்ஜ பத்தின மிக விரிவான முழுமையான அறிவிப்பு ஜாபிர் அலியுடையதுதான். ஹஜ் சட்டங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஆதாரம். ரொம்ப காலம் வாழ்ந்தாங்க, 94 வயசு வரைக்கும். ஆமா, ஹிஜ்ரி 78ல மதீனால இறந்தாங்க. மதீனால கடைசியா இறந்த முக்கிய சஹாபாக்கள்ல ஒருத்தர். ரொம்ப காலம் வாழ்ந்ததால பிற்காலத்துல வந்த ஃபித்னாக்கள், குழப்பங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனாலும் அறிவை தேடுறது நிக்கல. ஒரு ஹதீஸுக்காக சிரியா வரைக்கும் போனாங்கன்னு சொல்றது. ஆமா, அப்துல்லா இப்னு உனைஸ் அலி அவங்கள பார்க்க, ஒரே ஒரு ஹதீஸ உறுதி செய்ய, வயசான காலத்துல 1 மாசம் பயணம். நினைச்சு பார்க்க முடியல. தாபியங்களுக்கு பெரிய ஆசிரியரா இருந்திருக்காங்க. நிச்சயமா. மஸ்ஜிதுன் நபவியில அவங்களோட ஹலக்கா கல்வி வட்டம் ரொம்ப பிரபலம். ஹசன் பஸ்ரி மாதிரி பெரிய தாபியீங்கள் அவங்க மாணவர்கள் தான். அவங்க ஒரு பாலம் மாதிரி இருந்து நபீசல் கிட்ட இருந்து கத்துக்கிட்டத அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாங்க. கடைசியா அந்த விஷயம், அவங்க அப்பாவோட மர அடக்கம் 46 வருஷம் கழிச்சு. ஆமா, வெள்ளம் வந்து கப்ரு சேதமாயிடுச்சு. தோண்டும் போது அப்துல்லா இப்னு ஹராம் ரலி, அம்ரிப்னுல் ஜமூஹ் ரலி 2 பேரோட உடலும் எந்த சிதைவும் இல்லாம அப்படியே புத்தம் புதுசா இருந்துச்சு. காயத்துல இருந்து ரத்தம் வந்ததா சொல்றாங்களே. ஆமா, அப்துல்லா ரலி கைய நகர்த்தினப்போ 46 வருஷம் கழிச்சும் காயத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா ரத்தம் வந்துச்சுன்னு பல பேர் சாட்சி சொல்றாங்க. ஜாபீர் அலி 46 வருஷம் கழிச்சு அப்பா வந்த நிலையில பார்த்தாங்க. இது சுஹதாக்களோட அந்தஸ்துக்கு ஒரு பெரிய சாட்சி. உண்மையிலேயே ஜாபீர் அலி வாழ்க்கை ஒரு அற்புதம். சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டம், அப்புறம் நபிசல் கூட அவ்வளோ நெருக்கம், அன்பு, அற்புதங்கள், அறிவு பாதுகாத்தது. அவங்க கதை காட்டுது, ஈமான் இருந்தா அல்லாவோட உதவியோட எவ்ளோ பெரிய சவாலையும் ஜெயிக்கலான்னு. அந்த அற்புதங்கள் வெறும் மேஜிக் இல்ல, அது கஷ்டத்துல இருந்த ஒருத்தருக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா காட்டின கருணை, நேரடியான உதவி. அறிவை தேடினதுல அவங்க காட்டின ஆர்வம், அந்த பயணம் இன்னைக்கு நமக்கு ஒரு பாடம். கடைசியா அந்த 46 வருஷம் கழிச்சு கிடைச்ச உடல், ஷஹீதுங்கிற அந்தஸ்து, அல்லாஹ்க்கும் அவனோட நேசர்களுக்கும் உள்ள ரகசியம், இதெல்லாம் பத்தி நம்மள யோசிக்க வைக்குது. நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இருக்கு. ஜாபீர் அலி மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து நேரடியா பர்சனலா ஆதரவு கிடைச்சு கண்ணு முன்னாடி அற்புதங்களை பார்த்த ஒருத்தரோட ஈமானுக்கும், நாம பல 100 வருஷம் கழிச்சு புக்க படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிற நம்ம ஈமானுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்க தோழர்களுக்கும் இருந்த அந்த உறவு, அது எவ்வளோ உயிரோட்டமா இருந்துச்சுன்னு ஜாபீருடைய கதை நமக்கு என்ன சொல்லுது? இதை பத்தி யோசிங்க. அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.